ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்விஜே vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராக்கலி பேன் கேக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராக்கலியை இந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டிங்க. வெட்டிட்டு தண்ணியில் போட்டு நம்ம சுட வச்சிடலாம். என்கிட்ட சீஸ் இருக்குது, ஷ்ரெடர் சீஸு. இந்த சீஸ் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டோம். நம்மகிட்ட பேன் கேக் பவுடர் இருக்குது. அந்த பேன் கேக் பவுடர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டோம். இப்போ ப்ராக்கலி நம்ம சுட வச்சுட்ருக்கோம். ப்ராக்கலி எப்போவுமே வேகமாக வெந்துடும். அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இதை எடுத்துடலாம். ப்ராக்கலி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ப்ராக்கலி ஓரளவு அரைச்சாச்சு. இப்போ இது கூட பேன் கேக் மாவும் சீஸையும் சேர்த்துக்கலாம். கூட 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெப்பர். இதை நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மாவை அரைச்சிட்டோம். ஸோ பேன் கேக்கு, ப்ராக்கலி பேன் கேக்கோட மாவு இப்படி தான் இருக்குது. மாவை பார்க்குறது நல்லா இருக்கு பாருங்கள். நம்ம அடுத்தது பேன் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ப்ராக்கலி பேன் கேக் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போதும் இப்படி சின்ன சின்னதாக தான் ஊற்றுவேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் பெருசாக ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்தால் தான் பிடிக்கும். ரெண்டாவது திருப்பத்துக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதுக்கு தான். ஓகே, இதில் 4 தான் ஊற்ற முடிஞ்சுது. இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மூடுறோம். ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்தோடனே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்மெல் வருது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இப்போ திருப்பி போடலாம். மேலே கொஞ்சம் வேவாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து திருப்பி போடுங்க. ஏன்னா தோசை மாதிரி கிடையாது. சீஸ் எப்பவுமே கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் உள்ளே உங்களுக்கு அப்படியே நூல் மாதிரி வரும். உங்களுக்கு பீஸாலாம் அதனால தான் நூல் மாதிரி வருது. நம்ம போட்ட சீஸ் தான் காரணம். எல்லாத்தையும் திருப்பி போட்டோம். இது இப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நம்ம மூட தேவையில்லை. இந்த பேன்கேக் இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ப்ராக்கலி பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ள குழகுழன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு நல்லது. திரும்பி நம்ம ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.